அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேலத்துல இருக்கிற முத்துமலை முருகன் ஆலயத்துக்கும் ஆத்தூர்ல இருக்கிற வடசென்னிமலை முருகன் ஆலயத்துக்கும் ஒரு சிறப்பான பைபாஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ரோட்ல எப்படி சீக்கிரமா ஒரே நாள்லயே பைக்ல போயிட்டு வருது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு செமையான பைக் ட்ரிப்பும் கூட. அதனால பைக் ட்ரிப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னுடைய நியூ ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 ஸ்டெல்த் பிளாக் மாடல் எடுத்துட்டு எங்க ஊர் சிதம்பரத்துல இருந்து கிளம்பிட்டோம். நாங்க போகிற ரூட் சிதம்பரம், புவனகிரி, விருதாசலம், வேப்பூர், சின்ன சேலம், ஆத்தூர் வழியா போகிறோம். இந்த ரூட் வழியா போனீங்கன்னா ஒரு 1 hour ஃபாரஸ்ட் வழியா ரைடு போகிற மாதிரி இருக்கும். போற வழியில மானு, குரங்கெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டே போகலாம். மார்னிங் அரௌண்ட் ஒரு 6 o'clock நாங்க வண்டி எடுத்துட்டோம். எப்பயுமே 2 வீலர்ல போகக்குள்ள ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். அதனால யாரா இருந்தாலும் 2 வீலர்ல போனீங்கன்னா ஹெல்மெட்டை போட்டுட்டு போங்க. நான் எப்பயுமே லாங் ட்ரிப் போகக்குள்ள 130, 140 தான் க்ரூஸ் பண்ணுவேன். அதனால எப்பயுமே ஹெல்மெட் போட்டுட்டு தான் போவேன். நாங்க காலையிலே கிளம்புறதுனால பெட்ரோல் பங்க் ஓப்பன்ல இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி முதல் நாள் நைட்டே போய் டேங்கை ஃபில் பண்ணிட்டோம். நிறைய பேர் இந்த வண்டி எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சிட்டி உள்ள லோக்கல்ல பிரேக் அடிச்சு கிளச்சை பிடிச்சு போனீங்கன்னா 26, 27 தான் தரும். இதுவே நீங்க பைபாஸ்லாம் பிடிச்சி ஏறிட்டீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30, 31 கண்டிப்பா போகும். அதுவும் நீங்க 80க்குள்ள க்ரூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் தரும். நான் போகிற மாதிரி 130, 140 வச்சு அடிச்சீங்கன்னா தலைவன் சிட்டி மைலேஜை விட ரொம்ப மோசமா 24 கூட போக மாட்டான். நான் இந்த வீடியோ எடுத்தது எக்ஸாக்டா 2024 6ஆம் தேதி 11வது மாசம் எடுத்திருக்கேன். ஆனா இதோடைய அவுட்புட் 1 year கழிச்சு அதே மாசம் அதே தேதியில 2025ல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ நாள் இவ்வளோ மாசம் கழிச்சு இந்த வீடியோ இப்பதான் போடணும்னு எனக்கே தோணி இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ உங்க வண்டியில ஏதோ ஃபேன் சுத்துது, இது பேட்டரியில ஓடுமா இல்ல ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு. இது சும்மா ஒரு டாய் டெக்கருங்க, ஆட்டோமேட்டிக் தான். நீங்க போற ஸ்பீட்ல இந்த ஃபேன் அழகா சுத்தும். நாங்க கரெக்டா காலையில 6:15க்கு சிதம்பரத்துல இருந்து கிளம்பிருந்தோம். புவனகிரி வழியா சேத்தியார்தோப்பு கூட்டுரோடு வரக்குள்ள 6:35 ஆயிடுச்சு. அங்கிருந்து விருதாசலத்துக்கு ஒரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணோம். புவனகிரில இருந்து விருதாசலத்துக்கு இப்பதான் ரோட எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதனால பைபாஸ் நல்லா சூப்பரா இருக்கிறதுனால சல்லுன்னு வந்துட்டோம். விருதாச்சலத்துல இருந்து வேப்பூருக்கு ஒரு அரை மணி நேரம் டிராவல். அதுவும் கொஞ்சம் பைபாஸ் தான், கொஞ்சம் சல்லுனே வந்துடலாம். எப்பயுமே நாங்க முத்துமலை முருகன் கோயிலுக்கு கார்ல போனாலும் சரி இல்ல பைக்ல போனாலும் சரி வேப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த நெல்லை கருப்பட்டி காஃபி கடையில வண்டியை நிப்பாட்டிட்டு காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம். இங்க காஃபி நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த வேப்பூர்ல தான் சென்னை டு திருச்சி பைபாஸும் கிராஸ் ஆகுது. நீங்க சிதம்பரம், புவனகிரி, விருதாசலத்துல இருந்து திருச்சி போறீங்கன்னா கூட இப்படி வந்து நீங்க வேப்பூர் வழியா பைபாஸை பிடிச்சி நீங்க திருச்சி கூட போகலாம். நாங்க சிதம்பரத்துல இருந்து 6:30க்கு கரெக்டா வண்டி எடுத்தோம். இங்க வரக்குள்ள கரெக்டா 8 o'clock ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தாங்க விஷயமே இருக்கு. ஏன்னா இந்த வேப்பூர்ல இருந்து நீங்க தலைவாசல் போற வரைக்கும் ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் ஏரியா தான். இதுவும் பைபாஸ் ரோடு மாதிரி தான் இருக்கும். ரோடுனா நல்லா டாப் டக்கரா இருக்கும். போற வழி ஃபுல்லா குரங்கு, மானு எல்லாம் வந்து ரோட்லயே நிக்கும். அதனால நீங்க ஓவர் ஸ்பீட்ல போகாதீங்க. ஏன்னா மானு, குரங்கு எல்லாம் ரோட கிராஸ் பண்றதுனால டக்குன்னு நீங்க பிரேக் அடிக்கக்குள்ள ஸ்கிட் ஆகி போய் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரோட்ல கிட்டத்தட்ட நீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரூட் வழியா போனீங்கன்னா சின்ன சேலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற பைபாஸ்ல தான் நம்ம போவோம். அதாவது இந்த ரூட் வழியா போய் கூட நீங்க சின்ன சேலம் போகலாம். இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வழியா போயிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டா தலைவாசல் பைபாஸ்ல போய் ஏறும். அதாவது சென்னை டு சேலம் பைபாஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பைபாஸ்ல போய் கனெக்ட் ஆகும். இந்த பைபாஸ் ஏறிட்டீங்கன்னா போதுங்க, கரெக்டா நீங்க 130, 140 மெயின்டைன் பண்ணியே நீங்க போயிட்டு இருக்கலாம். இதே ஸ்பீட்லயே நீங்க போனீங்கன்னா வித்தின் 1 ஹவர்ஸ்க்குள்ளேயே நீங்க வந்து முத்துமலை முருகன் டெம்பிளை ரீச் பண்ணிடலாம். இதுவே நீங்க கார்ல போற மாதிரி இருந்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 டோல்கேட்ஸை நீங்க தாண்டி போகிற மாதிரி இருக்கும். கார்ல போற ஒரு தொல்லை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா டோல்கேட்லயுமே நம்ம வந்து பே பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வேணும்னா நான் கார்ல போய் அந்த வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட நான் உங்களுக்கு போடுறேன். இப்ப நானும் என்னோட கேமராமேனும் போறதுனால சரி 2 பேர் தானே போறோம், 2 வீலர்லயே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 வீலர் போடுறோம். இதுவே நீங்க 4-5 பேர் ஃபேமிலியா போற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா கார்ல தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. இல்ல ப்ரோ எங்கள்கிட்ட காரும் இல்ல, 2 வீலரும் இல்ல, பஸ்ல போக முடியுமா, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா சிதம்பரத்துல இருந்து சேலத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கு. அந்த பஸ்ல நீங்க ஏறி உட்காந்து கரெக்டா முத்துமலை முருகன் டெம்பிள்னு கேட்டீங்கனாலே வாசல்லே போய் இறக்கி விட்டுருவாங்க. தலைவாசல் டோல்கேட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஆத்தூருக்கு கொஞ்சம் முன்னாடியே அடையார் ஆனந்த பவன் வரும். இங்க மார்னிங் நீங்க டிஃபன் சாப்பிடணும்னா சாப்பிடலாம். நாங்க எப்பயுமே முத்துமலை முருகன் கோயிலுக்கு போகல இந்த அடையார் ஆனந்த பவன்ல வந்து மார்னிங் டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கிளம்புவோம். இந்த இடம் எக்ஸாக்டா ஆத்தூருக்கு முன்னாடியே இருக்கும். நீங்க சிதம்பரம், விருதாசலம், புவனகிரி, சேத்தியாத்தோப்புல இருந்து கிளம்புனீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க மார்னிங் டிஃபன் சாப்பிடலாம். ஏன்னா வர வழியில ஒரு ஹோட்டல் கூட திறந்திருக்காது. அப்படியே திறந்திருந்தாலும் ஏதாவது டீ கடை மட்டும் தான் திறந்திருக்கும். இந்த இடத்துல அடையார் ஆனந்த பவன், KFC, ஜூனியர் குப்பனான்னு சொல்லி 3மே ஒரே இடத்துல லொகேட் ஆயிருக்கும். நாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இங்க இருந்து எக்ஸாக்டா ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயே நீங்க முத்துமலை முருகன் டெம்பிளை ரீச் பண்ணிடலாம். தலைவாசல நீங்க தாண்டின ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா கல்வராயன் மலை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கல்வராயன் மலையிலயும் நிறைய சுத்தி பார்க்கறதுக்கு இடம் இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இங்க. அவ்வளவுதாங்க மக்களே, முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. இப்ப கரெக்டா டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9:30 ஆகுது. நம்ம சிதம்பரத்துல இருந்து 6:45க்கு வண்டி எடுத்து அங்கிருந்து வேப்பூருக்கு வந்து காஃபியை குடிச்சிட்டு அங்கிருந்து கரெக்டா அடையார் ஆனந்த பவன் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு இங்க முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்பனா கரெக்டா ஒரு 3 hours ஆகியிருக்கு எங்களுக்கு. இதுவே நம்ம எந்த ஒரு இடத்துலயும் ஸ்டாப்பிங் போடாம வந்திருந்தோம்னா
2.5 மணி நேரத்துக்குள்ளேயே வந்திருந்திருக்கலாம். இது சாத்தியமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க 140 130 மெயின்டைன் பண்ணிட்டு வந்ததுனால ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்திருக்கிறோம். இதே நீங்க கார்ல வந்தீங்கனாலும் இதே டைமிங் தான் ஆகியிருந்திருக்கும். பட் ஆனா நீங்க பஸ்ல வந்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்க்கு மேலேயே கண்டிப்பா ஆகும். இந்த கோவில் உள்ளே உங்களுக்கு ஃப்ரீயா 2 வீலர் அண்ட் 4 வீலர் பார்க்கிங்கும் இருக்குது. நாங்க முருகனுக்கு மாலை அர்ச்சனை பண்றதுக்கு பொருட்கள்னு நிறைய வாங்கிட்டு போயிருந்தோம். இந்த கோவிலுக்கு வெளியே எக்கச்சக்கமான கடை இருக்குங்க. உங்களுக்கு மாலை கடையா இருக்கட்டும், பூ கடையா இருக்கட்டும், பழக்கடையா இருக்கட்டும், முத்துமலை முருகனுடைய புகைப்பட கடை, அப்புறம் முருகன் சிலை அப்படின்னு சொல்லி நிறைய கடைங்க இருக்கும். இதுல என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா இங்க வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா கடைங்க இருக்காது. அதாவது மதிய சாப்பாடு காலைல சாப்பாடுன்னு சொல்லி தான் இருக்காது. பட் ஆனா நிறைய இந்த மாதிரி திங்ஸ் விற்கிற கடைலாம் எக்கச்சக்கமா இருக்கும். நாங்க வந்து போன வருஷம் சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி நாள், அதாவது அதுல இருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து போயிருந்தோம். இப்போ அடுத்த வருஷம் சூரசம்ஹாரமே முடிஞ்சிருச்சு. இப்பதான் இந்த வீடியோவே நாங்க போட்டிருக்கோம். இதோட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10-15 டைமுக்கு மேலேயே இந்த ஒரு கோயிலுக்கு வந்திருப்பேன். இந்த கோயிலை புதுசா திறந்தப்ப முருகனுடைய நேர் வாசப்படி, அதாவது முருகனுக்கு நேரா ஒரு கதவு இருக்கும், அது வழியாவே உள்ள போலாம். பட் ஆனா இப்போ வந்து சுத்திக்கிட்டு போற மாதிரி விட்டுட்டாங்க. உலகத்திலேயே இவ்வளவு பெரிய முருகன் சிலை, அதாவது 146 அடி உயரம் கொண்ட முருகன் கோயில்னா அது வந்து முத்துமலை முருகன் கோயிலா மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து மலேசியா முருகன் இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா 142 அடி உயரம். அதுக்கப்புறம் இப்ப இந்த சேலத்துல கட்டின முத்துமலை முருகன் ஆலயம் தான் முதல் இடத்துல இருக்குது. நாங்க வந்து மேல இருக்கிற முருகனையும் அதுக்கு நேரா கீழே வந்து ஒரு முருகன் இருக்கும், அதுதான் மெயின் மூலஸ்தானம். அங்கேயும் வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி வந்து முருகன் ஆலயம் இருக்குது ஒண்ணு. இதுக்கு நீங்க மலை ஏறி போகணும். கொஞ்சம் தூரம் கரடு முரடான பாதையில ஏறி போனீங்கன்னா அங்க இருக்கிறது தான் வந்து முத்துமலை முருகன் ஆலயத்தோடைய பழமையான கோவில். இந்த கோவில் தான் அந்த காலத்துல இருந்து இந்த மலை மேல அமைஞ்சிருந்திருக்கு. இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், வயசானவங்க கூட ஏறிடலாம். ஏன்னா பாதை தான் வந்து கொஞ்சம் கரடு முரடா இருக்கும். ஆனா ஏறிட்டீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இதுதான் வந்து அந்த கோவில். இங்க இருந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற மலையெல்லாம் தெரியும். உதாரணத்துக்கு கல்வராயன் மலை, கொல்லிமலை எல்லாம் கொஞ்சம் லைட்டா தெரியற அளவுக்கு தான் இருக்கும். நாங்க மேல இருக்கிற முருகனை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துருந்தோம். உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், யாரும் இல்லாம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கொஞ்சம் நேரம் உட்காந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மலை மேல உட்காந்து எல்லா அழகையும் நீங்க ரசிச்சுக்கிட்டே வரலாம். இங்க இருந்து அந்த முத்துமலை முருகனை பாக்குறதுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும். நாங்க போனப்ப செம வெயிலா தான் இருந்தது. இருந்தாலும் மேல கொஞ்சம் நல்ல கூலிங்காவே இருந்தது. நானும் நம்ம கேமராமேனும் அங்க நின்று ஒரு செல்ஃபியை போட்டுட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் திரும்ப மலையில இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இங்க பாத்தீங்களா, அந்த மலையில இருந்து பார்க்கக்குள்ள மத்த மலை எல்லாம் தெரியுது. பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. மேல மலையில நின்று முத்துமலை முருகனை பாத்தீங்கன்னா அந்த ஹைட்டுக்கே நல்ல சமமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த முத்துமலை முருகனுடைய பிரம்மாண்டமான முகத்தை நீங்க கிட்டக்க போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பக்கத்துலயே ஒரு லிப்ட் கூட வச்சிருப்பாங்க. ஆனா இந்த லிப்ட்ல ஏறி போகிறதுக்கு ஏதாவது சார்ஜ் பண்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஏதாவது அபிஷேகம் பண்ணணும், சாமிக்கு மாலை போடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா கீழே போய் அந்த ஆபீஸ்ல சொன்னீங்கன்னா உங்களை லிப்ட்ல கூட்டு போவாங்க. அதுக்கும் ஏதோ வந்து சார்ஜ் தான் பண்றாங்க. அதாவது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்க மைண்டும் மனசும் கண்டிப்பா ரிலாக்ஸ் ஆகும். இந்த முத்துமலை முருகனுக்கு நேர் எழுத்தாப்புல ஒரு மலை இருக்கு பாத்தீங்களா, அந்த மலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகனோட வடிவிலே இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. நாங்க வண்டியில போனதுனால எதுக்கு கேமரா பேக்காவது தூக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே வச்சுட்டு போயிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். இது போன்லயே எடுத்தது. அவ்வளவுதாங்க, சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வடசென்னி மலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோல டீட்டெயிலா நான் கோயிலை காமிச்சிருக்க மாட்டேன், ஏனோ தானோன்னு எடுத்தது. சரி போட்டு விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு விட்டது. இந்த வடசென்னி மலை முருகன் ஆலயம் ஆத்தூர்ல இருந்து, அதாவது நாங்க அடையார் ஆனந்த பவன்ல சாப்பிட்டோம் பாத்தீங்களா, அதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு. நீங்க மேப்ல போய் லொகேஷன் போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு எக்ஸாக்டா கூட்டிட்டு போயிடும். இதுவும் அந்த மெயின் பைபாஸ்ல இருந்து ஆனா கொஞ்சம் தூரம் உள்ள போற மாதிரியே இருக்கும். ரயில்வே கேட் எல்லாம் தாண்டி போனீங்கன்னா இந்த முருகன் ஆலயத்தை நீங்க ரீச் பண்ணிடலாம். சரி, இந்த முருகன் ஆலயம் மலை ஏறி போற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்க ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் ஆலயமும் ஆலமரமும் இருக்கும். மலை ஏறிக்கிட்டே இருக்கக்குள்ள கொஞ்ச தூரத்துல பார்த்தா சைட்ல ஏதோ ஒரு ரோடு ஒண்ணு போச்சு. என்னடா இது ரோடு அப்படின்னு கிட்டக்க போய் பார்த்தா இந்த ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மலைக்கு போற ரோடு தான். அட நம்ம கிட்ட தான் பைக் இருக்கு, அப்புறம் ஏன் நம்ம மலை ஏறிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பைக் எடுத்துட்டு அந்த மலை வழியா போக ஆரம்பிச்சிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு கேட் என்ட்ரி கேட்லாம் இருக்கும். அங்க வந்து டிக்கெட் கூட எடுக்கிறாங்க. அந்த டிக்கெட்டுக்கு நீங்க 5 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த மலையேற விட்டுறாங்க. இந்த மலையில வண்டி ஓட்டக்குள்ள ஜாலியா தாங்க இருக்குது. ரொம்ப டிராபிக் இல்ல, யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வண்டியை நிப்பாட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. ஆத்தூருக்கு பக்கத்துலயே இப்படி ஒரு முருகன் ஆலயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. சென்னிமலை முருகன் ஆலயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க. ஆனா வட சென்னிமலை முருகன் ஆலயத்தை அவ்வளவு பேர் பாத்திருக்க மாட்டீங்க. இதுதான் அந்த வட சென்னிமலை முருகன் ஆலயம். ஆனா இதுல எங்களுக்கு என்ன தெரியுங்களா ஒரு மன வருத்தம், நாங்க போனப்ப கோயிலோட நடைய சாத்திட்டாங்க. ஏன்னா முத்துமலை முருகன் கோயில இருந்து கிளம்பக்குள்ளேயே கரெக்டா மணி வந்து ஒரு 11:30க்கு மேல ஆயிடுச்சு. இந்த முருகன் ஆலயத்துக்கு வரக்குள்ள கரெக்டா மணி 12. கரெக்டா நாங்க மேல மலை ஏறி போறோம், கரெக்டா நடைய சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மலை ஏறி போக முடியலையேன்னு சொல்லி நினைக்கிற வயசானவங்க எல்லாம் வந்து வண்டியிலேயே கார்லயே டைரக்டா இந்த மலைக்கு இங்க ரீச் பண்ணிடலாம். நாங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்து ஷார்ட்ஸ் வீடியோவை தான் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து இதை ஃபுல் வீடியோ போட முடியுமா என்னன்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸுக்கு மாத்திட்டோம். இங்க மேலேயுமே நல்ல நிழலா தாங்க இருக்கு, உட்கார்றதுக்கு நிறைய இடம்லாம் கூட இருக்குது. இந்த வட சென்னிமலை முருகன் ஆலயத்தோடைய சிறப்பை பத்தி ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருப்பேன், வேணும்
வேணும்னா நம்ம யூடியூப் சேனல் ஷார்ட்ஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க இந்த கோயிலுக்கு வரணும்னா காலையில 6 மணிலேருந்து மதியம் 12 மணிக்குள்ள வந்துருங்க. அதுக்கப்புறம் நட சாத்திடுவாங்க. திரும்ப வந்து 4 மணிக்கு மேலதான் திறப்பாங்களாம். அவ்வளவுதாங்க, ரிட்டர்ன் மலை இறங்கி அங்கேருந்து சிதம்பரத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒரு ட்ரிப் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க முத்துமலை முருகன் ஆலயத்துக்கும் வட சென்னிமலை முருகன் ஆலயத்துக்கும் போகாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க. இதுக்கப்புறம் இதே ரூட்ல இருக்கக்கூடிய கல்வராயன் மலைக்கு நம்ம ஒரு நாள் போய் ஃபுல் வீடியோ போடுவோம். அங்க போனீங்கன்னா என்னென்ன நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் போய் குளிக்கலாம், தங்குறதுக்கு இடம்லாம் இருக்குதா, வேற என்னென்ன இடம்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்றத ஃபுல் வீடியோவாவே போடுறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த போர்டுல இருக்கிற டேட்டா பார்த்தாலே தெரியும் நாங்க என்னைக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு சிறப்பான ஃபுல் வீடியோவை மறக்காம பாருங்க. அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். Until then, bye bye, see the next video.